அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தி மீண்டும் உங்களுக்காக உங்களை தேடி வருகிறது. அந்த வார்த்தை பார்ப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதாவது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், நான் வாசிக்க போகிற வசனம் 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வெறும் வசனத்தோடு மட்டுமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க நம்புறேன். சில வசனங்கள் உங்களுக்கு புரியும், சில வசனங்கள் புரியாது. புரியாததை விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்க வாசிக்க அந்த வசனத்துக்குள் இருக்கிற வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. இல்லைன்னா இது ஒரு நிறைய பேர் இது ஒரு புத்தகம் போல தானே பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஜீவ வார்த்தை. ஒவ்வொரு வசனத்திலும் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம் இரண்டும் சேரும்போது என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த சத்துருவையும் அது தகர்த்து போடும். அது இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லலாம். ஒன்று வல்லமை, இன்னொன்று வார்த்தை. ஆகவே எனக்கு இந்த 2 கிருபைகளையும் தாங்க ஏசப்பா. நல்ல பைபிள் ரீட் பண்ணி வேத வசனத்தால் என் இருதயம் நிரப்பணும். இன்னொரு பக்கம் அபிஷேகத்தில் நிரம்பி என் பாத்திரம் நிரம்பணும் என்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பாருங்கள். இந்த நாளில் ஒரு தைரியம் வந்துடும். எதுவானாலும் பரவாயில்ல, நம்ம நிற்போம், சமாளிப்போம். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, யூத ராஜசிங்கம் கூட இருக்கிறாரு என்ற ஒரு பெரிய தெளிவு வந்துடும். ஜெபம் பண்ணலாமா? அதுக்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் வெறும் வசனத்தை மட்டும் அப்படி வாசித்துட்டு போறாம, அந்த வசனத்துக்குள் மறைந்திருக்கிற, அந்த வசனத்துக்குள்ளே நிறைந்திருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் சொந்தமாக்கி ஆவியினாலே பிசாசின் கிரியைகளை அழிக்க உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், சமாதானத்தின் நாள், ஆரோக்கியத்தின் நாள், பூரண கிருபையின் நாள் என்று சொல்லி உம்மை பிள்ளைகள் உம்மை துதிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.